இன்னைக்கு என்ன தலைப்புனா, Today's topic is தேவன் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை திட்டத்தை வைத்திருப்பார். God has a vision and a plan for every child. அந்த திட்டத்தையும் ரகசியத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். And how can we know that vision? தேவன் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிற திட்டம் முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். First we have to find out the plan which God has for us. நம்மளுடைய பிள்ளை வாழ்க்கையில தேவன் என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார்? What plan God has in our children's life? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? And how to find it? சரி, அந்த திட்டத்தை நம்ம எப்படி நிறைவேற்றணும்? And how to outcome it? பெற்றோரா இருக்க நம்ம எப்படி உதவி செய்யணும்? How can we help with that? இது ஒரு பார்ட். This is a part. இன்னொன்னு, சில நேரம் நம்மளே பிள்ளைகளா இருக்கும், நம்மளுக்கு பத்தி விசாரிக்க ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. And in some situation we are the children and there is no one to take care. தேவன் நம்ம வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். First we have to find out what plan God has for us. இதுதான் நம்ம வாழ்க்கையில ரகசியம். This is the secret of our lives. தேவனுடைய ரகசியங்களையும் அவருடைய வல்லமையும் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். We have to first understand his strength and his power. அது கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். If we find it out correctly, we can win in the life. ஆமாவா இல்லையா? Yes or no? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை அவ்வளவுதான், Today we think that our children, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், we think that our life is over. நம்ம கணவர் வாழ்க்கை அவ்வளவுதான், My husband's life is over. நம்ம எதிர்காலங்கள் அவ்வளவுதான், My future is over. இனி ஜெயிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. There is no use in winning. இனி நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மை என்ன பண்ண முடியாது, காண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. There is nothing more in our life. இதுதான் நம்ம சிந்தனையில வச்சிருக்கிறோம். And this is what we think. இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, So today we are going to learn தேவன் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அதிசயத்தை வைத்திருக்கிறார். God has a plan and a miracle in everyone. தேவன் எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். God has a future for எப்போ நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களோ, when you accept the Christ, உங்க வாழ்க்கையிலும் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையிலும் and in your children's life, தேவன் அளவில்லாத ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். God has a special future for you. பாருங்களேன், திட்டமே இல்லாத உன் வாழ்க்கையில, An unplanned life, எதிர்காலமே இல்லாத உன் வாழ்க்கைய, the life of you which has குப்பையில a இருந்த future, உன் வாழ்க்கை, பாவத்தில் இருந்த உன் வாழ்க்கைய the sinned life, தேவன் அழைத்து God has called you உன்னை ஆசீர்வதித்து and he has blessed you, உங்களுக்கு விடுதலை கொடுத்து he has delivered you, அவர் என்ன பண்றாரா, விடுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். and he is delivering you. ஒண்ணுமே இல்லாத உன் வாழ்க்கைக்கு அவர் விடுதலை கொடுத்து So God, nothing, your உங்க வாழ்க்கையில ஒரு எதிர்காலத்தை கத்தர் and வைத்திருக்கிறார். God has a future for you. மத்தவங்களுக்கு யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. No one else has the power. சரி, சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா சின்ன வயசுல நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத போது நிறைய குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். I have seen many families குழந்தை பிறந்தவனே அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு when a child is born, they நேரத்தையும் அந்த பிள்ளை பேரு பிறந்த ரகணம் இதெல்லாம் பார்த்து ஒரு ஜாதகக்காரன்ட்ட கொடுப்பாங்க. they'll go and give the child to the fortune teller ஏன் கொடுப்பாங்கன்னா, இந்த பிள்ளை ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும், to see what the future of the child is, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, whether it will be good or bad, ஆசீர்வாதமா இருக்குமா இருக்காதா. will it be blessed or not. உடனே அவர் சொல்லுவாரு, And they'll say எதிர்காலம் சூப்பரா இருக்கும், your future will be very good. அவன் பெரியானான மோட்டர் இந்த துறையில வருவான். He'll go in என்ன this அடிச்சு விடுவாங்க, டாக்டர் ஆகிறோம் இன்ஜினியர் ஆகும் சொன்னவங்க யாரும் இது மாதிரி வந்ததும் இல்லை. but it will not happen. சில வேளை அவங்க சொல்றது சில இது கணிப்புகள் கூட கரெக்டா கூட But இருக்கலாம், some finding out which will happen accurately, அவங்க விருப்பத்தின்படியாக. it will happen by their wish. ஆனா அது என்ன நடக்குன்னா, அந்த குழந்தை பிறந்த உடனே சொல்லுவோம், இந்த குழந்தை ராசியா இப்படியான்னு சொல்லிட்டு அந்த முதல் பிறந்த நாள் வரையும் அந்த குழந்தையின் எதிர்காலத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கோம், நோக்கி கொண்டே இருப்போம். We'll keep on searching for the future of the child till the first birthday of the child. குழந்தை பிறந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் அது நடக்குது ஒண்ணு, நம்ம நடக்கிறது ஒண்ணு. After few years, we'll not care about it. முதல்ல அந்த பிள்ளை படிச்சா போதும், ஸ்கூலுக்கு போனா போதும், We'll focus on their பாஸ் education. ஆனா போதும், எங்கேயும் கல்யாணம் பண்ணா போதும், வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு அந்த ஆரம்பத்துல இருந்த அந்த ஆர்வம், The curiosity which we had on the first, அந்த முதல்ல அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த குழந்தை மேல வச்சிருக்கிற நோக்கம், the attraction and the curiosity which we நிறைய had பெற்றோரை first. பார்ப்பேன் நானு. I've seen many குழந்தை parents. பிறந்தவனே, பாஸ்டர் என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும். As soon as the child is born, they'll say that இந்த ஆர்எஸ்ஆரத்துல இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் குழந்தை பிறக்கும்போது வாசல்ல அவங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணி இருப்பாங்க. in the hospitals, the parents will be waiting in the door, அங்க முனையில நிறைய கடைங்க இருக்கும், and there'll be a lot of stores, ட்ரெஸ்
தலைக்காணி, அந்த பிள்ளைக்கு ஃபீடிங் பாட்டிலு, என்ன சொல்றது, சாக்ஸ், இதெல்லாம் இருக்கும். அந்த குழந்தைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படி நிறைய இருக்கும். அந்த குழந்தை எது போடுறதே தெரியாது. And they'll buy many things and they'll be very curious to see the child. எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் குழந்தைக்கு எதை போடுவாங்கன்னா கிழிஞ்ச புடவையை கட் பண்ணி முடி போட்டு வைப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்னதான் கட்டினாலும் அதுக்கு கடைசியா அவன் மிஞ்சிருக்கிறது கோமணம் தான். அது இந்த கோமணம்னா அந்த அம்மா போட்ட காட்டன் புடவைய 4-10 துண்டை கட் பண்ணி அதை மடிச்சு உள்ள வைப்பாங்க. சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பர்த்டே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு கட்டன் வாங்கிட்டு டாம் டும் டமா டிம் தான். They'll celebrate the first birthday very grandly. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லுங்க. And after that, செகண்ட் பர்த்டே ஆளை காணோம். and the second birthday will be very simple. அதோட கேக் கூட வெட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து கேக் வெட்ட கூட ஆள் இருக்காது. And they'll hesitate to cut the Dress cake. வாங்கி கொடுக்க ஆள் இருக்காது. No one will be அந்த பிள்ளைய நான் பெருசா படிக்க வைக்கணும். ஃபீஸ் கேட்கும் போது தான் தெரியும், ஐயோ இந்த ஸ்கூல் வேணாம், நம்ம இந்த ஸ்கூல்ல சேர்த்தலாம். They'll be scared to pay the fees. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தலாம், கம்மியான ஸ்கூல் தான். In this government school. அந்த பிள்ளையின் மேல வச்சிருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு, நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்ன எல்லா காரியமும், ஏன்னா நம்மளுக்கிட்ட என்ன கிடையாது, பிராணி இல்லை. உண்மையா பணம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், பெரிய பெரிய காரியங்களை நம்ம செஞ்சிருப்போம். If we had the strength, we would have done many things. தேவன் உங்களோடு இருக்கிறார். God is with you. நான் குழந்தைய பிறக்கும் பொழுது, When I was born, எங்க வீட்டுல மொத்தம் 5வது பிள்ளைய பிறக்கிறேன். I was born as the 5th child. அதுவும் லைட்லாம் தொடர்ந்து ஆண் குழந்தைன்னா, 5வதும் ஆண் குழந்தைன்னா வீட்டுல மதிப்பு இருக்கும் அந்த குழந்தைக்கு. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்து என்னை எத்தனை போய் ஊருக்கு எடுத்துன்னு போறாங்க. I was born in a government hospital. 3வது மாசம் ஊருக்கு எடுத்துன்னு போறாங்க. And in the 3rd month I went to my native. எங்க அப்பா வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்ச உடனே குழந்தை தூக்கிட்டு எங்க அம்மா நுழையிறாங்க. மேல இருக்க ஓடு உடைஞ்சு விழுது. ஐயோ, இந்த குழந்தை தரித்திரம் பிடிச்ச குழந்தை. அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம், அது எந்த நேரம் தெரியல, அப்படி ஒரு 2-3 வருஷத்துல நாங்க சென்னை பட்டணமே என்ன பண்ணிட்டோம், வந்து சேர்ந்துட்டோம். And after 2-3 years we came back to Chennai. அடுத்தது ஒரு 5 வருஷம் கழிச்சு என் தம்பி பிறகுறான். And after 5 years, 6வதும் ஆண் குழந்தை. and also the 6th child was. உடனே எங்க அப்பா ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு And they ஜோசியக்காரத்தை பாக்குறாரு. ஜோசியக்காரன் சொல்லிட்டான், பையன் ராசி தான், ஆனா அப்பாவுக்கு ஆகாது. They told the child will not. அம்மாவுக்கு 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உயிர் போயிடும் அப்படி. They told that one of the parent will die. அவன் சொன்னானா இல்லையோ, ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்க அப்பா இறந்துட்டான். And as they told, my father died. அந்த சாவுல வந்தவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருந்தாங்க, குழந்தை குழந்தை குழந்தை. And everyone என்ன மறந்துட்டாங்க. ஏன்னா நான் எனக்கு அப்புறம் அது வந்ததுனால என்ன மிஸ் ஆகி இங்க வந்து நின்னுச்சு. And everyone told the death was because of my brother. அவ்வளவுதான், அந்த சாவோட முடிஞ்சு போச்சு. அவனை பத்தி பேசுறதும் சரியில்லை. அவன் வாழ்க்கையில நல்லா தான் இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு குழந்தைங்க இருக்கு. அவங்க வீடு ஆசீர்வாதமா தான் இருக்கு. அவனை நம்பி இருக்கும், அவனை ஆசீர்வாதமா தான் வச்சிருக்கான். And now they are blessed. அடுத்தவன் சொன்ன என்ன பண்றாங்க, வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கொஞ்சம் ஆசீர்வாதமா இருக்கு. பாருங்க, இந்த ஜாதகம், இந்த எண் கணிதம், And the fortune. இந்த பேர்ல வச்சா ராசியா இருப்பாங்க, எப்படி இருக்கும், எதிர்காலம் இருக்குன்னு நம்ம நிறைய ஒரு கற்பனையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு We are இருக்கோம். living in the superstitions. ஆனா தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்? But what plan God has for us? தேவனை நீ அறிந்துட்ட, தேவனை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கீங்கன்னாவே உனக்கு பிறந்த குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையா இருக்கு. We, our future generation will be blessed. ஒருவேளை நீங்க வயது முதிர்ந்தா இருக்கீங்கன்னா, உன் பிள்ளையின் பிள்ளை, உன் பேர பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. If you are an aged person, your grandchild will be blessed. தேவன் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா, அவங்க தாய் தகப்பன் மூலமா தான் அந்த பிள்ளை If ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். God blesses the children, it will be blessed by their parents. சொல்லுங்க விசுவாசத்தோடு, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. I am blessed by God. சொல்லுங்க, நான் தேவனால் I ஆசீர்வதிக்கப்பட்ட am பிள்ளை. blessed by God. ஒரு குழந்தை பூமியில பிறக்கும் பொழுது தேவன் திட்டத்தோட தான் அனுப்புறாரு. When a child is born in the world, God has a plan for it. இந்த உலகத்திலே சிறந்த ஒரு குழந்தை எதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு குழந்தையா பிறக்கிற அந்த சூழ்நிலை. The best, the very best இந்த children. உலகத்தை மாற்றி கிமுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை 2ஆ பிரித்தது அந்த ஒரே குழந்தை. And the single child, which was God. அந்த குழந்தை பிறக்கும் பொழுது சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. தாய் தகப்பன் கல்யாணம் ஆல, The parents were not married. ஒரு வாலிப பிள்ளை கர்ப்பவதியா மாறுது. And the mother was pregnant. யோசிச்சு பாருங்க, அந்த ஊர்ல எல்லாம் வந்து கிராமத்துல எல்லாம் எப்படி இருக்கும், இவன் கர்ப்பமாயிட்டா, நிச்சயம் இப்பதானே ஆயிருக்கு. இப்ப கல்யாணம் ஆகி 6 மாசத்துல குழந்தை பிறந்தாவே நிறைய சந்தேகம் வருது.
இங்க நிச்சயமானவன கர்ப்பமாயிருச்சு அந்த பிள்ளை, ஒன்னும் கல்யாணமே நடக்கல. As soon as the girl was engaged, she became pregnant. தேவன் என்ன பண்ற, தேவதூதன் போய் என்ன பண்றாரு, அந்த மரியாளிட்ட பேசுறாரு. And the God மரியாளே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், the angel told that she was உலகத்தின் blessed, ரட்சகர் உன் வயித்துல பிறக்க போறார், எல்லாம் நல்லா இருக்கு. and everything was good. ஆனா ஊர் வாயை யாரு மூடுறது? உடனே இந்த அம்மா பயப்படுறாங்க. பயந்த உடனே கணவன் இடத்துல போய் தேவன் பேசுறாரு. And then ஒரு தெய்வத்தை நினைப்பாரு, போ நான் வரப்போறது சொல்லு. and God spoke with Joseph. அங்கே சரி பண்ணிட்டாரு. இப்ப மரியாவோட பெற்றோர், அப்பாவோட பெற்றோர், And கணவரோட பெற்றோர், ஊர் சொந்த பந்தம், இவங்க வாயை யார் மூடுறது? and the society did not stop talking. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு, மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாய் But மாறுறாங்க. still they were blessed. உலகத்தின் ரட்சகர் அந்த வயித்துல பிறந்ததுனால தான் இன்னைக்கு அவங்களே நிறைய பேர் கடவுளாய், இந்த உலகத்துல இருக்க பாதி கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, அவங்க கடவுளாய் பாவிக்கிறாங்க. And today many எவ்வளவு பேர் Christians are blessing praying. பிடிச்சிருக்காங்க தெரியுங்களா? She was so blessed. அந்த blessing உள்ள வந்த உடனே As soon as அவங்க வாழ்க்கையில அவமானம், நிந்த, She saw lots of sorrows. இப்ப உயிருக்கு பயந்து என்ன பண்றாங்க, ஓடுறாங்க, ஒளிறாங்க. And she ran away and they hid. எங்கடா இடம் கிடைக்கும், எங்கடா இடம் They were கிடைக்கும். searching place to hide. ஆனா நம்ம கூட இருக்கவங்க யாரும் சில பேர் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, உன் வயித்துல உண்மையா கடவுள் பிள்ளை தானே இருக்கு, And the people next to us. அப்படி இருந்ததுன்னா உனக்கு எப்படி ஆபத்து வரும்? யாராவது கொஸ்டின் கேட்டிருக்கணும்ல, கேட்டிருப்பாங்கல்ல, கேட்டிருப்பாங்க. எவ்வளவு பேர் எதிர்க்க இந்த வயித்துல இருக்குது இயேசு, இவர்தான் உலகத்தை ரட்சகர் என்று தேவதூதன் சொல்லி இருக்கிறார். இது யாராலும் என்ன பண்ண முடியல, அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அப்படின்னு அவங்க நிறைய ஜெபம் பண்ணி இருப்பாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க, வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க. இப்போ வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்க, ஓடி ஒளிகிற சூழ்நிலை. And she had the situation. அநேகர் ஏளனம் பேசியிருப்பாங்க. என்ன உனக்குள்ள, நீ என்ன சபைக்கு போற, நீ என்ன ஜெபிக்கிற, Many நீ என்ன people பைபிளை தூக்குற, would have make fun of her. உண்மையா கடவுள் நேசிக்கிறேன்னா உன் கடன் மாறி இருக்கும்ல, உன் வியாதி மாறி இருக்கும்ல. ஆனா ஒண்ணுமே மாறல. But nothing changed. என்ன நடக்குது அடுத்தது? And what next happened? அடுத்த சூழ்நிலை ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் குழந்தை பிறக்க ஆரம்பிக்கும். இடம் கூட கிடைக்கல. ஒரு இந்த உலகத்தின் ரட்சகர் பிறக்கிறார், அந்த இடத்துல இடமும் கிடைக்கல. They did not get a place. என்ன கிடைச்சது கடைசியில? ஒரு மாட்டு தொழுவம். குழந்தையும் பிறந்தாச்சு. இப்போ அந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஒரு தேவதூதன் வந்து சில ஜனங்களுக்கு முன்பாக பேசுறான். படிங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 9-11 வரையும் படிங்களா. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த உலகத்தை ரட்சிக்கிறவர் இந்த தாவீதின் வம்சத்தினர், தேவகுமாரன் இன்னைக்கு பிறக்கிறாரு. உங்களுக்கு நற்செய்தி உண்டாகுது. இப்ப அந்த நற்செய்தி கேட்ட இவங்க பயந்து போய் எங்க போய் பாக்குறாங்க? சந்தோஷத்தோட ராஜாவும் சரி, சேவகர்களும் சரி, ஆடு மேய்ப்பவர்களும் எங்க போய் பாக்குறாங்கன்னா ஆட்டு தொழுவத்துல போய் பாக்குறாங்க. They went and saw the Lord. உலகத்தை ரட்சிக்க வந்தவர் ஒரு மாட்டு தொழுவத்துல அவங்க தாய் தகப்பனை பார்த்தா ஒரு விசேஷம் இல்லாதபடி பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. The Lord was very simple. நம்ம சொல்லுவாங்க ஹீரோ வரவரிதான், ஹீரோ வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. பறந்துட்டாரு இவரு, தேவன் இந்த உலகத்தின் ஹீரோ வந்துட்டாரு. வந்த பிறகும் அவங்க வீட்டுல என்ன பண்ணல, பிரச்சனை சால்வ் ஆகல. And there was no change in the world even after. அந்த குழந்தையை காப்பாத்திக்க ஊரை விட்டு ஓடுறாங்க. And they ran away with the child. நாசரேத்துல இருந்து அவங்க கடந்து போறாங்க. They went out of the place. Hallelujah. They went to. அவங்க ஒவ்வொரு ஊரா கடந்து போறாங்க. They went to குழந்தை உயிரை காப்பாத்திக்கொள்ள, to save the child. இப்ப 30 ஆண்டுகள் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த குழந்தை, and the blessed ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த குழந்தையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். So I have மரியாள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. So Mary accepted இப்ப நடக்க போறது என்ன? And now what next will be happen? இப்ப நடக்க போறது என்ன? இப்ப என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது இன்னைக்காவது அற்புதம் நடக்குமா? இவர் ரட்சகர் சொல்லிட்டாங்களே, ஒவ்வொரு நாளும் மரியாளுக்கும் சரி, அவங்க ஜோசப் அவங்க அப்பாவுக்கும் சரி, ஏதாவது இவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? ஒண்ணுமே செய்யல. அவர் பார்த்து அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. Every single day they were waiting for God to make a miracle, but nothing had changed. இயேசுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு 4 சகோதரர் வர பிறக்குறாங்க. And after Jesus there was 4. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, ஸ்பெஷலா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. அவருக்கு சாப்பாடுல இருந்து அவர்கிட்ட பேசுற விதம் வரையும்
வரைக்கும் அவர் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்திருப்பாங்க. They would have treated and protected them. கூட இருக்க தம்பிங்களை என்ன சொல்லியிருப்பாங்க கேள்விடுவாங்க, சும்மா ஓவர் சீன் போடாதம்மா, கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. And the other அவரு நடக்கிறாருன்னா கடவுள் புண்ணியம்னா அவரு நடக்கிறாரு, உட்கார்றாரு, நிக்கிறாரு, அவருக்கும் வலி வந்தா ஜுரம் வந்தா படுத்துக்கிறாரு, எல்லாம் நடக்குது என்னன்னு சொல்லி நிறைய கிண்டல் பண்ணிருப்பாங்க. the other siblings would have mocked them. ஆனா மரியாள் அந்த விசுவாசத்தை விடல. But Mary didn't lose the hope. என் பிள்ளை தேவகுமாரன் தான், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான், கண்டிப்பா ரட்சகர் என் வயிற்றுல பிறந்திருக்கிறார். Surely God has born in me. 30 ஆண்டுகள் சாதா வருஷம் கிடையாது, நாட்கள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் அவமானம் நிந்த எல்லாம் நடக்குது. 30 ஆண்டுகள் காத்திருக்கிறாங்க. And they waited for 30 years. எப்ப இவர் வெளிப்படுவார்? When God will எப்போ இவர் திட்டம் வெளிப்படும்? when God will open. அவங்க வெச்ச ஜெபம் And the prayer which they prayed. 30வது வருஷத்துல அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். கண்ணீர் இது ரசமாய் மாறுகிறது. முதல் அதிசயம் ஏன் அவங்க தாய் சொல்லி அங்க நடக்குதுன்னா, தாய்க்கு தெரியும் இவருக்கு மேல தேவ அபிஷேகம் இருக்கு. இவர் சொன்ன காற்றும் கடலும் கூட அசையும். The mother knew that God, he is the God. இவர்தான் தேவகுமாரன். That he is the God. இவர் எங்க இருக்காங்க? விடுதலை உண்டு. என் பிள்ளை மேல அந்த அபிஷேகம் இருக்கு, அவர் என்ன சொல்றாரு கேளு, அது செய்யுங்க, நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஸ்திரீ உனக்கு எனக்கு என்ன சம்மதி, எதுக்கு இந்த வேலையில இந்த டைம் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணு நேரம் வரலையே. ஆனாலும் அந்த இடத்துல தன் தாயை கனப்படுத்தும்படியாக And the God respected அந்த சூழ்நிலை சமாளிக்க பிதாவான தேவன் குமாரனுக்கு கிருபை தருவார். ஆவியான வல்லமை கொண்டு அங்க அற்புதம் நடக்குது. through the Holy Spirit there was a miracle over there. தண்ணீர் ரசமாய் மாறுகிறது. And they turned the water into grape wine. இந்த திட்டம் நடக்க, இந்த செயல்பாடு நடக்க எத்தனை ஆண்டு இருந்துச்சு? அவர் 3 வருஷம் ஊழியம் பண்றாரு. அப்போ 30 ஆண்டுகள் வெயிட் பண்றாங்க. It took 30 years to do the miracle. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, உன் பிள்ளைங்க, உங்க வாழ்க்கையில, உன் கணவன், உன் மனைவி வாழ்க்கையில தேவன் கொடுத்த திட்டம், the plan which God gave, தேவன் கொடுத்திருக்க ஆசீர்வாதம், the blessing which God has, ஏற்கனவே நீங்க வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கலாம். the promise word which God has, சபையில ஊழியக்காரர் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக சில ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றிருக்கலாம். or you would have got some blessings by the people in the church. எல்லாத்தையும் பெற்றிருந்தாலும் என்ன பண்ண முடியல உங்களால? Even though all you have, அத நீங்க உணர மாட்டீங்க. we cannot feel it. ஒருவேளை உங்க வீட்டுல உன் பிள்ளை படிக்காதபடி இருந்திருக்கலாம், or your child is not studying, வீட்டுக்கு அடங்காமபடி இருந்திருக்கலாம், or it is not, எதிர்காலம் சரியா அமையாதபடி இருந்திருக்கலாம், or there is no good future, ஒருவேளை உங்க கணவன் சபைக்கு வராதபடி இருந்திருக்கலாம், or your husband, ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க வாழ்க்கை தடப்பட்டு போயிருக்கலாம், or you did not have a good, இல்ல உங்க வாழ்க்கை எதிர்பார்த்த வாழ்க்கை உங்க வாழ்க்கை நடக்காம இருந்திருக்கலாம். or the things which you expected. என்னதான் என் வாழ்க்கை நடக்குது, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? We have the doubt whether God is with us. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறேன். Every single day and every single year I தேவன் எனக்கு சத்தியமான வார்த்தைகள் எனக்கு கொடுத்திருக்கிறார். God has given me ஆனா promises, நடக்கல. but still nothing has happened. ஏன்? Why? ஏன்? Why? நான் சொல்றேனே, உங்க வாழ்க்கையில கொடுத்ததை கர்த்தர் திருப்பி எடுக்கிறவர் அல்ல. அவர் வச்சிருக்க திட்டத்தை ஒருவரும் மாற்ற முடியாது. No one can change the plan which அவர் சொன்னதை செய்கிற தேவன். உங்களுக்கு முன்பாக முதல் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக மரியாதை வைத்த இரண்டாவது ஒரு நபரை வைக்கிறேன். யோசேப்பு எல்லாருக்கும் தெரியும் இல்ல? அவன் குழந்தை பிறந்த உடனே அவன் ஆசீர்வாதத்தை பெறல. when Joseph was born, he did not receive the blessing. கொஞ்சம் வளர்றான், He grew up. கொஞ்சம் பருவம் வந்த பிறகுதான் After particular தேவன் சொப்பனத்தின் மூலமாய் அவனுக்கு காட்டுற உன் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு. God spoke with him through vision. எல்லா சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் இவரை சார்ந்திருக்கும்படியாக என்ன பண்ணாங்க? இவருக்கு முன்பாக தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். God gave him a vision where everyone was bowed. முதல் தரிசனத்தை சொல்றேன். And the first vision he சகோதரர்கள் எல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா தெரியாதபடி அப்படி கண்டுக்காம இருக்கிறாங்க. and the brothers did not bother it. இரண்டாவது ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். And he saw the second vision. அவங்க அப்பா கிட்ட சகோதரர்கள் அந்த தரிசனத்தை சொல்றான். He told everyone. இங்க தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. எடுத்து படிங்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 9ல இருந்து படிங்களே. Genesis chapter வேறொரு சொப்பனம் கண்டு அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அப்பா அம்மா பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. இங்க கவனிங்களா, அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்க. The parents are next to him. இவன் என்ன பண்றான்? சகோதரர் கிட்ட அவங்க காதுல விடுறபடியே சொல்லி கொண்டிருக்கான். And he told. அப்பா அம்மா கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்காங்க. And the parents are listening. படிங்க இப்ப. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இப்ப யோசிக்கிறாங்க,
11 நட்சத்திரங்கள்னா என்ன? அப்போ 11 அண்ணங்க. இப்போ 11 அண்ணனுங்களும், அப்போ சந்திரன் சூரியன்னா யாரு? அப்பா அம்மா. தரிசனத்தின் அர்த்தத்தை புரியலாங்க. அப்பா So they புரிஞ்சுட்டாரு. were understanding the vision. அண்ணனுங்க எதுவும் பதில் தெரியல, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போனாலும் கம்முன்னு இருக்காங்க. The brothers were silent. சின்ன பையன் ஏதாவது சொல்லிட்டு போறான், ஏதோ ஒரு வளர்றாங்க கூட சொல்லியிருக்கலாம். பொறாமப்படுறாங்க. அவனுக்கு அவங்க அப்பா ரொம்ப மதிப்பு கொடுக்குறான்னு பொறாமப்படுறாங்க. அவங்க அப்பா என்ன பண்றாரு? And the முதல் பெற்றோர் அவனை ஆசீர்வதிக்கிறேன் தவிர பெற்றோரை எதிர்ப்பா நிக்கிறாங்க. ஏன்னா பெற்றோர் கீழே தான் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இங்க சூழ்நிலை எப்படி மாறுதுன்னா, பெற்றோர் சகோதரர் எல்லாம் யாரை சார்ந்து இருக்கணுமா? The vision was like, இளைய பிள்ளைய சார்ந்து இருக்கணும்னுமோ. முதல் கேள்வி என்ன? நீ கனவு பாக்குற, என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் உன்னை சார்ந்து இருக்கணுமா? படிமா விட்டதுல இருந்து அவன் தகப்பனும் தன் சகோதரரும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நீ கண்ட இந்த சொப்பனம் என்னப்பா? நானும் உன் தாயாரும் உன்னை வணங்க வருவோமோ? நானும் உன் தாயாரும் உன்னை வந்து வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் இப்ப திட்டுல, நாங்கெல்லாம் உன்னை வந்து வணங்கணுமா அப்படி நினைக்கிறியா நீன்னு சொல்லி திட்டிட்டு சகோதரர்கள் என்ன பண்றாங்க? பொறாமை கொண்டார்கள். அவன் மேல பொறாமை கொண்டாங்க. என்னடா இவன் ஒருவேளை பெரிய ஆள் ஆயிடுவானோ அப்படின்னு ஒரு பொறாமை. அவன் தகப்பனோ, ஆனா அப்பா திட்டுறாரு, ஆனா நடக்கிற காரியம் என்ன? அவன் சொன்னதை மனதிலே வைத்து. இங்க தாய் தகப்பன் 2 பேரும் கேக்குறாங்க. both of them were நல்லா கவனிங்க, இதுக்கு அர்த்தத்தை பின்னாடி சொல்றேன். தாய் தகப்பன் 2 பேரும் கேக்குறாங்க. both of the parents were listening பிள்ளையோட தரிசனத்தை, to the child's vision. அப்பா முழுசு தரிசனத்தை உணர்றாரு. And the father understood the vision. அவன் மேல கோபம் கொள்றாரு. He rebuked him. அம்மா கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. And the mother didn't bother. குழந்தை ஏதோ சொல்லிட்டு போட்டுன்னு விட்டாரு. தம்பி என்ன பண்றாங்க? பொறாம கொள்றாங்க, ஒருவேளை நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்ட்டு. And the brothers invite him. ஆனா அப்பா மீண்டும் அவன் சொன்னதை இருதயத்துல ஏந்தி கொண்டார். But the father kept the matter in his mind. சொல்லி படிமா. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டான். சொன்னதை மனதில் வச்சுக்கிட்டான். இப்ப என்ன பண்றான்? சகோதரன் பொறாமை கொண்டவங்க அப்படி நாள் பார்த்துட்டு 2 மாசம் 3 மாசம் அப்படி போன உடனே சான்ஸ் கிடைச்சோன்னா அந்த பிள்ளை என்ன பண்றாங்க? குழியில சாவடிக்க பிளான் பண்ணிட்டு குழியில தள்ளிட்டு துணி எடுத்துட்டு வந்து ஆடு மாடு பட்சித்துட்டு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அதை பார்த்துட்டு அழுகுறாரு, ஆனா நம்பல. The father cried, but he did not believe. ஏன் நம்பல? சொல்லுங்க பாக்கலாம். Why didn't he believe? ஏன் நம்பலனா, தேவன் கொடுத்த தரிசனம் இந்த புள்ள வாழ்க்கை மாறும், ஆனா அவன் செத்துட்டான்னு சொல்றாங்க. Because God has given a plan for அவங்க அப்பா இருதயத்துல ஏங்கிக்கிறாரு. He was waiting. தேவன் சொன்னது மாறாது. How God will. ஆனா சூழ்நிலை மறைச்சு போச்சுன்னு சொல்லியாச்சு. But the situation is different. ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிறேன் அன்பு சகோதரியே, My beloved, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மருத்துவம் சொல்லியிருக்கலாம். The medical would. உன் பிள்ளை இனிமேட்டு எழும்ப மாட்டான்னு சொல்லிட்டு அநேகர் சொல்லியிருக்கலாம். The others would have said your child life will not good. இல்ல உன் கணவன் இனிமேல் திருந்த மாட்டான்னு அநேகர் சொல்லியிருக்கலாம். Or others will say that இனி நீ சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லைன்னு அநேகர் சொல்லலாம். இனி நல்ல வருமானமும் பிசினஸ் இனி வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு அநேகர் சொல்லியிருக்கலாம், முடிவுக்கு வந்திருக்கலாம். Or others would have said that you. ஆனா உன் இருதயத்துல எப்பொழுது என்ன இருக்குன்னா, தேவன் கொடுத்த வார்த்தை மாறாது. மனிதன் மாறலாம், சொல்லுங்க வாய் திறந்து. காலங்கள் மாறலாம், ஆனால் என் தேவன் கொடுத்த வாக்கு மாறாது. தகப்பன் இருதயத்துல பிடிச்சு கொண்டார். 17 ஆண்டுகள் காணாம போயிட்டான் பையன். இறந்துட்டான் செய்திதான். துக்க முகத்தோடயே இருக்கிறான். அந்த யோசேப்பு சரி, ஒருவேளை யோசேப்பு கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார்னா சாவடிக்க தேவன் விடுவாரா? Will he let him die? ஃபர்ஸ்ட் சாவடிக்க ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது, and the second thing is, அடிமை பெற்றோரின் குடும்பத்தையும் விட்டு தனிமையில இருக்க யாராவது விடுவாரா? கர்த்தர் கூட இருந்தா விடுவாரா? Will God let him? இங்க நடந்திருக்கு. Slavery. உண்மையாவே கர்த்தர் அவன் கூட இருக்கிறார்னா அவனை அடிமையா வச்சிருப்பாரா? வச்சிருந்தாரு. God has kept him in slavery. உண்மையா கர்த்தர் இருக்குன்னா யாராவது வீண் பழி போட்டானா அந்த இடத்துல நியாயத்தை விசாரிச்சிருக்கணும். ஆனா அந்த வீண் பழியை அவன் சுமந்து கொண்டான். He accepted. உண்மையாவே கர்த்தர் அவன் கூட இருக்கிறாருன்னா என்ன பண்ணிருக்கணும்? சிறைச்சாலைக்கு அனுப்ப கூடாது. ஆனா சிறைச்சாலையில இருந்தா
But he was எவ்வளவும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றதுக்கு அப்புறமேட்டு தான் அவன் வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனை. these all the problems were happening after 17 ஆண்டுகள் அவன் துன்பப்பட்டான். for 17 years he was suffering. ஆனா அவன் தரிசனம் வீணாகல. இப்ப நான் யோசேப்பு கிட்ட பத்தி பேசல, இவங்க அப்பா அவங்க இருதயத்துல ஏந்தி கொண்டு வர குறிச்சு நான் பேசுறேன். இத்தனை நாள் யோசேப்பின் வாழ்க்கை குறிச்சு பேசிருப்போம், இங்க யாக்கோபை குறிச்சு பேசுறேன். அவங்க அப்பா தேவன் வாக்கு கொடுத்தாரு, இது என்னைக்கு மாறி போய் என் புள்ள செத்துட்டானா, என்னைக்காவது வருவானா அவங்க காத்து கொண்டே He was இருக்கிறாங்க. waiting whether his child is died or not. 17 ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டு After 17 years, எங்க அடிமைப்பட்டானோ, the place where he எங்க was வெட்கப்பட்டானோ, where he எங்க சிறைச்சாலைக்கு நேராக ஒப்பு கொடுக்கப்பட்டானோ, was in the prison, அந்த இடத்துல ராஜாவாய் மாறுகிறார். place he became the king. இவங்க தகப்பனார் அந்த தேசத்துக்கு போகும்படியாக தேவன் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். And God created a situation where இவன் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருந்த ஏந்திருந்த அந்த வார்த்தைய அன்னைக்கு அங்க கர்த்தர் நிறைவேற்றுறார். தன் பிள்ளை அங்க ராஜாவா இருக்கிறதையும் தன் சகோதரர் தன் குடும்பம் எல்லாம் அவனை சார்ந்து இருக்கிறத அன்னைக்கு அவங்க தகப்பன் கண்களை பார்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். வசனத்துல கவனிச்சீங்கன்னா சகோதரர் போனாங்க, அப்பா போனாங்க, ஆனா இன்னொருத்தர் மட்டும் போல. யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? the one person did not go. அம்மா ஏன் போல? The mother did not go அம்மா வயசாகி செத்துட்டாங்க. because the mother passed away. ஏன்னா அந்த வாக்குத்தத்தத்தை உண்மையாவே அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை காணும் வரையும் அவங்க மரிச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்றோம்னா, ஒரு நெருக்கம் வந்து கர்த்தர் கூட இல்ல, We think that God is not with us. ஒரு அவமானம் வந்து கர்த்தர் கூட இல்ல, God is not with me. ஒரு நெருக்கம் வந்து கர்த்தர் கூட இல்ல. As soon as we face the sorrow, நிறைய பேர் என்ன பண்ற தப்புனா, முதல் ஒதுக்குறது யாரும் இருக்குன்னா சொந்தத்துல இருக்க மாட்டோம், கடவுளை ஒதுக்கணும். சர்ச்சுக்கு இந்த மாதிரி நான் போலப்பா, என்ன நடக்குது, என்ன ஜெபம் பண்ற, என்ன உபவாசம், என்ன ஊழியம், நான் இனி சர்ச்சுக்கு போக மாட்டேன். we'll be stubborn that we'll not go. கடமைக்கு போறது We'll go for உங்க பக்கத்துல there was a woman அந்த பிள்ளைய அந்த அம்மாக்கு ஒரே ஒரு பொண்ணு பிறந்திருக்கு. and she had a போயிட்டு child நல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல போய் சேர்த்துட்டாங்க. and they joined him. அவங்க அண்ணன் சொல்றாரு, நான் படிப்பு செலவு நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப அந்த பிள்ளை வந்து 7வது படிக்குது. ஸ்கூல்ல கூப்பிட்டு இந்த காலாண்டு எக்ஸாம்ல சொல்லிட்டாங்க, டிசி வாங்கிட்டு போமா, உன் பிள்ளை எல்லாத்துலயும் 5 மார்க் 4 மார்க், சுத்தமா புத்தி இல்ல, போய் வேற எங்கேயும் சேர்த்து விடு. And now the child is not studying well and the school gave tea அவங்க அழுகுறாங்க. and நான் the சொன்னேம்மா, women cried. இப்படி உன் வாழ்க்கையில உன் பிள்ளை படிக்கலன்னு சொல்றாங்க, இதுக்கு லாய்க்கலன்னு சொல்றாங்க, உன் பிள்ளைய தான் கர்த்தர் உயர்த்துவார். So that God will உன் surely பிள்ளை மேல ஒரு தரிசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறது உண்மைனா அது நிச்சயமா நடக்கும். உன் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா முதல்ல நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். first we have to believe in the word. என் பிள்ளைய கர்த்தர் என்ன வச்சிருக்கிற, நீங்க வார்த்தை சபைக்கு வார்த்தை என்பது எங்கெங்க உன் பிள்ளையை குறிச்சு கிடைக்கும்னா, எங்கெங்க உனக்கு கிடைக்கணும், உன் ஊழியக்கார் மூலமா கிடைக்கும். The word will be received from the pastor, சொப்பனம் மூலமா கிடைக்கும், or through vision, வசனத்தின் மூலமா or கிடைக்கும், through Bible verses, தீர்க்கதரிசிகள் மூலமா கிடைக்கும். or through இது இல்லாம குறி சொல்றது ஜோசியக்காரன் சொல்றது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே உன் வாழ்க்கையில் நடக்காது. if you go to fortune tellers, it will not happen. தேவன் ஒரு வார்த்தை சொன்னார்னா அது கண்டிப்பா நடக்கும். Told a word, எல்லாம் எதிர்மறையா இருக்கும், everything will be different எல்லாம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும், and situation will be different. ஆனா உன் பிள்ளை கர்த்தர் சொன்னதை செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொன்பாக சொல்ல விரும்புறேன். I would like to share a situation. ஒரு சம்பவம், ஒரு சகோதரி வந்து எனக்கு சபைக்கு வராங்க. A woman came to the church அவங்களுக்கு என்னன்னா, அவங்க பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. and she had கல்யாணமாய் ஒரு வருஷத்திலே பிரிஞ்சிருக்கிறா, வேலைக்கு போக மாட்டா, குடியா இருக்கா, was living separately, வேலைக்கு வர சம்பளத்தை அப்படியே 6 நாள் குடிச்சு மொத்தத்தையும் காலி பண்றோம். and he was a drunkard and அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட, and he told என்னை கர்த்தர் கை விட்டார் பாஸ்டர். he told that God ஏமா அப்படி has சொல்றேன், நான் பிறந்த உடனே என் பிள்ளைய வந்து நான் என்ன பண்ணேன், ஏசப்பாவுக்கு தான் ஒப்பு கொடுத்தேன். as soon as my child என் கூட was சர்ச்சுக்கெல்லாம் வந்தான், கூடவே வருவான். the child came with me to the church பாஸ்டர் அவனை கூப்பிட்டு என்ன பண்ணாரு, பேட் வாசிக்க சொன்னாரு. and pastor made him play the பாஸ்டர் கூட சர்ச்சிலே தான் இருப்பான், எனி டைம் எங்க வீட்ல கூட இருக்க மாட்டான், சர்ச்சிலே தான் பேட் வாசிச்சிட்டே do இருப்பான். ministry with the pastor. +2 முடிஞ்சது, And after the 12th ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க, சர்ச்சுக்கு போறது அப்படியே கட் பண்ணா, he got new friends and கெட்ட பழக்கம் வர ஆரம்பிச்சது. அவ்வளவுதான், குடிக்க ஆரம்பிச்சான். சரி கல்யாணம் பண்ணாவது திருந்துவான்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம். இன்னைக்கு வாழ வெட்டியா இருக்கா. and now he has சரிம்மா lost உன் his- பையனை கொஞ்சம் கூட்டிட்டு வாமா. இல்ல பாஸ்டர், அவன் சர்ச்சினாவே பாஸ்டருங்கனாவே பிடிக்காது, வர மாட்டான் சர்ச்சில் இந்த பிள்ளை. நான் அப்ப அந்த அம்மாட்ட கேட்டேன், என்ன பண்ணலாமா? தெரியல பாஸ்டர், ஒரு பொண்ணு வாழ்க்கை இப்ப வீணா இருக்கு, பேசாம இவன் சாப்பாடுல விஷத்தை கொடுத்து நானும் சாவலாம் என் பிள்ளையும் சாவலான்னு இருக்கும்.
அப்படி She சொல்லாதம்மா. dying with the family. ஜெபம் பண்ணல. அந்த டைம்ல உன் பிள்ளைய குறித்து யாராவது இதை பேசியிருக்காங்களா? And I asked her whether நிறைய some ஃபாரின்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்தாரு. she told her என் பிள்ளை வாசிக்கிறத பார்த்து தலையில கை சொன்னாரு, இவன் பிற்காலத்துல நல்ல ஊழியம் செய்வான்பா. and a prophet told that he will do ministry. அவர் மட்டும் சொல்ல, நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிறது பாத்தீங்கன்னா 10-12 வருஷம் ஆயிடுச்சு சர்ச்சை விட்டு வெளியே வந்து, இன்னைக்கு அவன் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம இருக்கு. But she told that the situation was இன்னில இருந்து நான் சொல்றது செய்யுமா உன் வாழ்க்கை மாறும் பாரு. என்னம்மா சொல்லு? கர்த்தர் சொன்னார்ல உன் பிள்ளை வந்து தீர்க்கதரிசிய கிட்ட மூலமா சொல்லி ஊழியக்காரனா மாறுவான்ட்டு. ஆமா. அப்ப என்ன சொல்லுன்னா, ஆண்டவரே என் பிள்ளைய உன் சமூகத்துல வைத்திருப்பதற்காக நன்றி. Lord, thank you for having my என் child. பிள்ளையை நீ ஊழியக்காரனா மாத்த போவதற்காக நன்றி. Thank you for the future you have. அநேகருக்கு முன்பாக என் பிள்ளைய வந்து ஒழுக்கமா வைப்பதற்காக நன்றி. Thank you for the obedience. ராஜாக்களுக்கு முன்பாக என் பிள்ளையை உயர்த்துவதற்காக நன்றி. Thank you for lifting. இதனை டெய்லியும் சொல்லு. முடிஞ்சா உன் பிள்ளை தலையில கையை வச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதை மட்டும் சொல்லிட்டு I told her to say this and pray with the child. இது 8 மாசம் சொல்றான். இன்னும் மோசமா போய் என்ன பண்றாங்க, அவனை எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல போய் சேர்க்கறாங்க. எந்த குடி பழக்கம் போகணும்னு சொல்லிட்டு. And the situation got worse and அங்க போனா அங்க 2 பேரை அடிச்சிட்டு ஓடியான்ட்டாங்க வீட்டுக்கு. எல்லாம் இன்னும் பிரச்சனை வந்து மேற்கொண்டு அதிகரிச்சு போயிட்டே இருக்கு உங்க வீட்டுல. problem got worse. ஒண்ணு வீட்டுல கேஸ் போட்டாங்க. இப்ப என்ன வேலைக்கும் போக முடியல, ஒண்ணும் போக முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி சூழ்நிலை. He could not go to the job. திருப்பி சொல்றேம்மா, நீ ஜெபத்தை விடாத. And I told her she should not leave prayer. போராட்டம் வருது 1 இயர்க்கான டிராவல் பண்றாங்க. And after 1 year திடீர்னு வயித்துல வயித்து வலி, தீராத வயித்து வலி, ஹாஸ்பிடல் போறாங்க, ஒரு மருந்து செயல்படல. and the son got a stomach ache. என்ன வயித்துலனே கண்டுபிடிக்க முடியல. And they could not find what problem they இப்ப had. சர்ச்சுக்கு கிட்டு வாங்கன்னா இப்ப முடியாம என்ன பண்றாரு, அப்படியே சோகமா அந்த லாஸ்ட்ல வந்து உட்கார்றாரு. And now the son came to the church. ஜெபம் பிரேயர்ல கூப்பிட்டு லாஸ்ட் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். And I prayed for that person and நீ இயேசுவை உண்மையாவே மீண்டும் நீ ஏற்றுக்கொள்வேனா உன் வயிறு வலி இன்னைக்கு சரியா? if you accept the Lord truly, நான் இன்னில இருந்து குடியை விட்டுறேன், ஏதோ விட்டுறேன்னு வாக்குறுதி எனக்கு வந்து நிறைய பேர் கொடுக்கலாம். இவரும் வாக்குறுதி கொடுக்குறேன், நானும் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஆனா உண்மையாவே அன்னில இருந்து குடியை விட்டுட்டார். stop drinking. அந்த வயிற்று வலி அவரை விட்டு முழுமையா நீங்க போயிடுச்சு. And he was cured from 2 மாதம் நடக்குது, 3ஆம் மாதம் நடக்குது, பிரிஞ்சு போன மனைவி திருப்பி வந்து சேர and ஆரம்பிக்கிறார். after few months he got joined with his family. ஒரு வேலைக்கு அப்படி போறாரு, ஒரு குடும்பத்தை நடத்துறாரு. இன்னைக்கு ஒரு சபையில உடன் ஊழியக்காரா கூட இருக்கிற கரங்களை தட்டி ராமன் And now சொல்லுங்க. he is doing ministry in அவர் church. சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். இங்க அறிக்கை செய்ய ஒருத்தர் வேணும், அதுதான் இங்க முக்கியம். We இங்க யோசேப்புக்கு அறிக்கை செய்ய அவங்க அப்பா இருந்தார், உனக்கு அறிக்கை செய்ய யாரு இருக்கா? you have to proclaim. ஒண்ணு உன் பிள்ளை, உன் பேரப்பிள்ளை கஷ்டப்படுதா, உன் பேரப்பிள்ளை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணு. Either if your grandchild is suffering, அந்த காலத்துல பெற்றோர்கள், எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்பொழுது எங்க சர்ச்சுக்கு போகும்போது தலையில கையை வச்சு பிளஸ் பண்ணுவாங்க. in those days the elders will go. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்மளே ஆசீர்வதிக்கிறது இல்ல. Today we are not. இன்னைக்கு அதை கத்துக்கொள்ளுங்க. என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க போறேன். சொல்லுங்க, Today we have to என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க போறேன். I will bless my child. பிள்ளை ஆசீர்வாதம் உன்கிட்ட தான் இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுக்கிற மாதிரி இயேசுவே என் பிள்ளை மேல வைத்திருக்கிற திட்டங்கள், Lord, the plans சொல்லுங்க, you have நீ for your வச்சிருக்கிற child, ஆசீர்வாதங்கள், the blessings you have நீ for my child, வச்சிருக்கிற எதிர்காலங்கள் மாறாது. the future you have for my child will இயேசுவே not change. என் வாழ்க்கையில வைத்திருக்க திட்டங்கள், The plans you have என் for me, வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் the blessings you மாறாது. have for me will not change. நீங்க தர போறீங்கப்பா, நான் சாட்சி கொடுக்க போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். I testify. நீங்க தர போறீங்க, நான் சாட்சி கொடுக்க போறேன். 2வது ஒரு நபரை பார்க்கலாம். And we'll இப்ப see. யோசேப்பின் வாழ்க்கையை பார்த்தோம். 2வது ஒரு நபரை பார்க்கலாம். இந்த இடத்துல சிம்சோன் உங்களுக்கு முன்பாக நிக்கிறேன். சிம்சோன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். And Samson was blessed before he was born. தேவன் யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வச்சிருக்கிறாருன்னா, மூத்த பிள்ளைக்கு கம்பல்சரி ஆசீர்வாதம் உண்டு. God has given the blessing for every எந்தெந்த first வீட்டுல child in the மூத்த family. பிள்ளை இருக்கோ, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், மூத்த பிள்ளைனாவே அந்த blessing உண்டு. If a family has a first child, it is அதே போல likewise. ஒதுக்குறவங்க மேல blessing உண்டு. There is a blessing for the rejected one. யாருமே உனக்கு இல்லைன்னா தேவன blessing உனக்கு உண்டு. If no one, you have no one, then God will be with you. இந்த இடத்துல சிம்சோன் என்னன்னா, குழந்தை அவங்க அம்மாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அவமானம், இந்த நெருக்கத்தின் மத்தியில் ஒரு குழந்தை பிறக்க போகுது. And after long years,
a child was நீங்க born. உங்க தாய் தகப்பனுக்கு லேட்டா பிறந்திருக்கீங்கன்னா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, You தெரிஞ்சுக்க. are a late child for your parents. You are a உன்னை blessed கொண்டு one. கத்தர் ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். God has a plan for you. உன் பிள்ளையை கொண்டு ஒரு கத்தர் திட்டம் வச்சிருக்கோம். உன் பிள்ளை உண்மையாவே லேட்டா பிறந்திருக்கு, 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு உன் பிள்ளை லேட்டா பிறந்திருக்க, உன் பிள்ளை மேல தேவ அபிஷேகம் இருக்கு. ஒருவேளை நீங்க லேட்டா பிறந்திருக்கீங்கன்னா உன் மேல ஒரு தேவ அபிஷேகம் You are இருக்கு. a late child, then you are blessed. ஒரு வசனத்தை எடுத்து படிப்போம். சிம்சன் பிறப்பதற்கு முன்பாகவே அவனை குறிச்சு ஒரு சாட்சி சொல்றாங்க. நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து Judges chapter வாசிப்போம். 13 verse 8. அப்பொழுது மனோவா கர்த்தரை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து, எங்களுக்கு குழந்தை இல்ல, என் மனைவிக்கு குழந்தை இல்ல, ஏற்கனவே வந்து தேவதூதன் வந்து சொல்லிட்டு உண்மையா பொய்யான்னு தெரியல, இன்னொரு வாட்டி வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவத்துல முறையிடுறான். உடனே தேவதூதன் வந்து என்ன பண்றாரு? 9 படிமா. தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். இங்க பாருங்க, ஒரு தேவதூதன் கணவன் வேண்டாரு, மனைவி கிட்ட போய் சொல்றாரு. வீட்டுல போய் இந்த வசனத்தை எல்லாம் அப்படியே நியாயாதிபதி 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. You can meditate the full. சிம்சனை குறிச்சு சொல்லிருப்பாங்க, உங்க வயித்துல பிறக்க போறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். God has told that the child. அதனால அவங்க அம்மாவுக்கு சொல்லுவாரு, நீ திராட்சை பழமோ திராட்சை ரசமோ குடிக்காத, தீட்டுப்படாத, ஏன்னா அவன் அபிஷேகப்பட்டவன். And the father will restrict from. அவன் முடிவு நான் அபிஷேகத்தை வச்சிருக்கிறேன் சொன்னபடியே அவன் பிறந்து வரலன்னு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணல, அவன் அபிஷேகிக்கப்பட்டவன் சொல்லிட்டு அவன் முடியல, கத்தி படவே இல்லை. The parents, as God said, the parents did not cut the child. அவன் நசரேனாகவே வாழ்ந்தான் அவன். And he was living. நசரேன்னா அந்த காலத்துல என்னன்னா முடி வெட்டாம பிறந்ததுல இருந்து அப்படியே இருக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஜட பின்னி விட ஒரு பாம்பு ஜடம் சொல்லுவாங்க, அது இல்ல. அவங்க தாடியும் சரி முடிய மட்டும் கட் பண்ண மாட்டாங்க. He did not cut his hair from when. நம்ம இயேசு கிறிஸ்துவும் பாத்தீங்கன்னா முடிய வெட்டாத ஒரு மனுஷன். 33 வயசு வரையும் முடியும் சரி ஷேவிங் பண்ணாது. ஆனா சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டைல்ல நல்ல பிரெஞ்சு பேட நல்ல ட்ரிம் பண்ணி அழகா இருப்பாரு. Even Jesus Christ did not cut his hair. சின்னதுல இருந்து முடியே வெட்டல, 33 வயசுல இருக்குன்னா எப்படி இருப்பாரு? 16-18 வயசுல பாத்தீங்கன்னா கருக்கருக்குன்னு மொத்தம் இந்த பேட் வாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா மூஞ்செல்லாம் வத்து வச்சிருக்கிறான். அதுவே ஒரு 4-5 வருஷம் வளர்க்கலன்னா எப்படி இருப்பாரு? அப்ப தேவன் பாக்குறதுக்கு விசேஷமா, அது மத்தியும் விசேஷமா இருக்கிறாருன்னா அது மகிமை. பாருங்க, சிம்சன் அப்படிதான் வச்சிருக்காங்க. அவன் முடி வெட்டாதபடி அவங்க அப்பா அம்மா பார்த்து கொண்டாங்க. The parents அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, முடியல தான் தேவன் அபிஷேகம் வச்சிருக்கிறார். அந்த புள்ளை எல்லா புள்ளையும் பார்த்துட்டு என்ன சொல்லும், என் முடிய வெட்டுங்க, முடிய வெட்டுங்க, முடிய வெட்டுங்க, முடிய வெட்டுங்க கேட்டிருக்கோம். ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லிருப்பாங்க, நீ அபிஷேகப்பட்ட பிள்ளை. நம்ம பிள்ளை சொல்ல, ஏய் நீ சர்ச்சுக்கு போற, நீ அபிஷேக சினிமா பார்த்து ஆசீர்வாதத்தை விழுந்துறாத, மொபைல பார்த்து ஆசீர்வாதத்தை இழந்துறாத, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஏய் பொய் பேசாத, நீ ஏசப்பா பிள்ளை, ஆசீர்வாதத்தை இழந்தாத. ஏன் பழி வாங்குற? ஏன் கொடுக்க மாட்டேன்? கேட்டவனே கொடு, இல்லன்னா 2 பேரும் கொடு. ஏன்னா நீ ஏசப்பா பிள்ளை, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஏன் அவங்க கிட்ட வாங்குற? கொடுக்க கத்துக்கோ, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. பெற்றோர் தான் சொல்லணும் பிள்ளை கிட்ட, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. சிம்சோனுக்கு சொல்லி 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 அவன் எவ்வளவு நேரம், என்ன எத்தனை நாட்கள் அந்த முடியை வெட்டணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்திருப்பான். சொல்ல சொல்ல பெற்றோர் சொல்ல சொல்லதான் தெரியுது, இந்த முடியில தான் அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. And he understood and he accepted that. அநேக அந்த போருக்கு வந்தா அவன் ஒரு ஆள் போய் நின்னா போதும், மீதி இருக்க அவங்கள தோத்து போயிடுவாங்க. And he would defeat everyone. நிறைய பேர் ஒரு கழுதை தாடை வச்சு 1000 பேரை சாவடிச்சிருக்கிறானா. அப்ப எவ்வளவு பலசாலின்னு பாத்துங்க. அப்ப அவன் கிட்ட போய் 5 பேர் 10 பேர்ல போய் சண்டை போட்டா மொத்தமா முடிச்சிடுவான். அப்படி நல்ல கட்டு மஸ்தானா இருக்கு ஒரு பலசாலியான ஆளு தேவன் கொடுத்திருக்க பலம். And God has given his. இப்ப வில்லனுக்கு பிளான் பண்றானுங்க, இவனை எப்படியா சாவடிக்கணும். இவன் ரகசியம், இவன் கிட்ட ஏதோ ரகசியம் இருக்கு. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவன் அபிஷேகப்பட்டு இவன் உடம்புல ஒரு வல்லமை இருக்கு. அவங்க அம்மா என்ன சொல்லிருப்பான், இந்த ரகசியத்தை யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லிருப்பாங்க. And the parents told not to tell the secret. ஆனா இவன் என்ன பண்ணுவான், ஏய் என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு, அதனாலதான் நான் எல்லாரையும் சாவடிக்க. இவன் அப்படிதான் சொல்லியிருப்பான். இப்ப இவங்களுக்கு என்னன்னா, இவன்ட்ட என்ன ரகசியம் இருக்கு அதை தெரிஞ்சுக்க 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 other people wanted to know என்னென்னமோ பிளான் பண்றாங்க. of his strength. சில பெண்கள் மூலமாக அவன் வீக்னஸ் வச்சு அவனை பிடிக்கிறாங்க. And அதுல ஒரு முறை அந்த வீக்னஸ்ல மாட்டிப்பான்.
and he got stuck. மாட்டின உடனே அந்த சகோதரி சொன்ன அந்த ரகசியத்தை சொன்ன உடனே முடிய நைட்டு தூங்கும் போது வெட்டிடுவான். And the women cut his hair. அவனுக்கு அந்த பலம் போனதே தெரியல. எதிரி வந்து அவனை அட்டாக் பண்ண வராங்க, வரும்பொழுது அடிக்க இவனுக்கு பலன் இல்ல. He didn't realize that he lose. முடி போன பிறகுதான் தெரியுது என்கிட்ட பலன் இல்ல. நிறைய பேருக்கு தெரியாது, சபைக்குள்ள இருக்கிற வரையும் பலம், நீ ஜெபிக்கிற வரையும் பலம், நீ துதிக்கிற வரையும் பலம் உனக்கு என்னன்னு உனக்கே தெரியாது. We don't know our strength and our power. நீங்க ஜெபிக்க 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 தேவனுடைய பாதுகாப்பு தான் உங்க வாழ்க்கைக்கு பலம். God's protection is. நான் சபைக்கு வரேன், எனக்கு என்ன சொல்றது, பாஸ்டர் என்ன கண்டுக்கவே மாட்டாரு, விசாரிக்கவே மாட்டாரு. நிறைய சபையில இருக்கவங்க இதுதான் ஊழியக்காரர் மேல சொல்லுவாங்க. Many people blame the pastors. சில பேர் சபைக்கு வர்றாம என்ன பண்ணுவாங்க, நான் அங்க போனேன், சொந்தக்காரங்க இருக்கு, நீ எந்தெந்த ஓய்வு நாளை நீ மிஸ் பண்றியோ அன்னைக்கு உன் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். உன் ஆசீர்வாதத்தை நீங்களே இழந்து போறீங்க. We are losing our blessings. சர்ச்சில இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நீங்க நலமா இருக்கீங்க, ஒரு வீடு வாசல் ஒரு குடும்பம் இருக்கீங்கன்னா இன்னைக்கு பண்ண ஜெபம் கிடையாது. If we are living a good life today, தேவன் prayer which we are தேவன் பண்ண உடனே எல்லாம் எதையும் கொடுக்கவே மாட்டார். God will never give you immediately. நீ ஏற்கனவே பண்ண ஜெபம், the prayer which you did, பெற்றோர் பண்ண ஜெபம், the prayer which you முன்னோர் பண்ண ஜெபம், இன்னைக்கு நீ நல்லா இருக்க, கொஞ்சமாவது நல்லா இருக்க. You are living a good life. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணா அடுத்த ஆண்டு, அடுத்த வருஷம், அடுத்த வர காலகட்டம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. If you pray today, your future will be. இன்னைக்கு ஜெபம் பண்றதை விட்டு ஒரு அம்மா நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, சபைக்கு வந்து 2017 வர்றாங்க. எங்க ஆவடியில இருந்து ஒரு குடும்பம் அப்படியே வருது. A family came பயங்கரமான மாந்திரி கட்டு church on 2017. தற்கொலை பண்ணுகிற எண்ணத்தினால அவங்களை கூட்டு வர்றாங்க. And they had a very. இத்தனைக்கு அவங்க வந்து நர்ஸ் வேலை பண்றவங்க. She was working as a nurse. நைட் ஆனா வந்து தற்கொலை என்ன வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்க எல்லாம் கூட்டு ஜெபம் பண்ண வராங்க. She had the thoughts of suiciding. ஜெபம் பண்றோம், அவங்க வீட்டுல ஒருத்தவங்க பைத்தியமா போனவங்க மனம் மாறுறாங்க. And a person was dead. இந்த சகோதரி கட்டுகள் உடைகிறது. And all the bonds were broken. நான் இப்ப ப்ராஃபிட் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு முன்னாடி ஒரு இடத்தை நீங்க வாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்தை வாங்குறாங்க. And they bought a place. அவங்க 2 பிள்ளைக்கு திருமணம் ஆகுது. இத்தனை 3 years நடக்குது எல்லாமே. நல்லா கவனிங்க, 3 years every miracle happened. இப்ப எல்லாம் நடந்துட்டே இருக்கும் பொழுது as everything was happening, எதுக்கு ஆவடியில இருந்து இங்க வரணும்? suddenly they thought that why should we come. என்கிட்ட சொல்றாங்க, எங்க சபைக்கு ஒரு 2 வாரம் வரலன்னும் போது 3வது வாரம் விசுவாசி கேக்குது, ஏமா நீ வரல? கட்டு நான் கட்டுதான் சரியா போச்சுல, இப்பதான் நாங்க நல்லா இருக்குமே, நான் ஏன் அங்க வரணும்? They were lethargic and they told us, நாங்க இங்கே ஏதோ ஒரு நாங்க சிஎஸ் சர்ச்சுக்கு நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. They told that they will not come and as it is so long. இப்ப நல்லா தானே இருக்கும். சோ அவங்க என்ன பண்ணாங்க, 1 வருஷம் அந்த கேப் விட ஆரம்பிச்சாங்க. And there was a gap for 1 year. நாங்கள கூப்பிட்டு பார்த்து, சரிம்மா நீ எங்கே போறியா, உனக்கு அது நிம்மதியா இருக்க விட்டாச்சு. We called. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இடம் வாங்கிட்டாங்க, கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்டுறதுக்கு பணத்தை எடுத்துட்டு போய் ஒரு பில்டர்கிட்ட கொடுத்தாங்க. அவன் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். 40 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு போய் கட்டாம அப்படியே நிக்குது. And after that they could not build the building where the place they. பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பையன் வீட்டுல அந்த பொண்ணு வந்து இவனுக்கு அவனுக்கு குடும்பத்துல ஒரு சண்டையை போட்டு அது பிரிஞ்சு போய் நிக்குது. And there was a separation in the family. பொண்ணு வீட்டுல குழந்தை பிறக்காம ஒரு பிரச்சனை நிக்குது. And there was another problem. The girl ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்த அந்த பொண்ணு வீட்டுல பெரிய சண்டை ஆயிட்டு எல்லாம் சேர்ந்து இருந்து எல்லா இடத்துலயும் இப்ப எல்லா பக்கம் பிரச்சனை. இப்ப என்னன்னா, பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாரா, and they after every problem came they திருப்பி தேடி வராங்க. அப்பதான் சொல்றேம்மா, நன்மை வரும்போது எப்படி தீமைகள் நெருக்க வருமோ கர்த்தரை பிடிக்கிறியோ, நன்மை வரும்போது இன்னும் அதிகமா பிடிக்கணும். கர்த்தர் உன் வாழ்க்கையில வேற ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு, நீ இதுதான் போதுன்னு அந்த திட்டத்தை நீ மிஸ் பண்ணிடுவேன். If you are enough with this, then God you will miss the இன்னும் மேற்கொண்டு இப்ப கர்த்தர் உன்னை blessing பண்றாரு, இன்னும் சந்தோஷம், இன்னும் அதிகமா தேட ஆரம்பிக்கணும். You have to seek God more. பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும். You should be ஹல்லேலூயா. தேட 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 தேடதான் கர்த்தர் பலன் கொடுப்பாரு. திருப்பி வந்தாங்க 3 மாசம், திருப்பி அந்த பிரச்சனைகள் எல்லாம் இழந்து அந்த பிசாசு கிரியைகள் இருந்தது சரி பண்ண உடனே came back. அந்த ஆளு பில்டர் திருப்பி தேடி வந்து வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறான். பிரிஞ்சு போன அவங்க குடும்பம் ஒண்ணு சேர ஆரம்பிக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் திருப்பியும் வருது. And after that they all joined. நம்ம மனுஷனுக்கு குணம் இதுதான், நம்ம ஸ்டெடியா வந்து தேவனிடத்துல இருக்க மாட்டோம். ஒரு நன்மை வந்தா டைவர்ட் ஆகும், கஷ்டமோ நஷ்டமோ சொல்லுங்க, லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நான் தேவனை விட்டு வெளியே போக மாட்டேன். சொல்லுங்க, தேவனை நீ கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா நன்மை பெற்றுக்கலாம். இங்க என்ன சிம்சோன் என்ன பண்றான், Now Samson did. அவனை பிடிச்சி மோட்டை அடிச்சு பலன் போன உடனே அவனை என்ன பண்ண, கண்ணை நோண்டிட்டான்.
They cut his hair and அவன் எங்கெங்கெல்லாம் பலனா இருந்தானோ ஒரு அரசாணையில என்ன பண்ணிட்டாங்க, அவனை கட்டி போடுறது, டெய்லி அவனை கிண்டல் பண்றது. they tied him up in a கண்ணு போய் கையை கட்டி போட்டு பலம் போட்டா எப்படி இருக்கும், அவன் ஒவ்வொரு நாளும் நொந்து போறான், இனி வாழ்வது வேஸ்ட். He was filled with sorrow. சரண யோசிக்கிறாம தேவன் கொடுத்தார்ல, And suddenly he thought, இந்த பலன் எதுவும் எந்த கிடையாது, the strength is not from me. தேவன் தான் கொடுத்தாரு. God gave me this. தேவன் நினைச்சா திருப்பி கொடுக்க முடியும். அவன் கண்ணீரோடு தேவனிடம் கேட்கிறான், ஆண்டவரே நான் இழந்த பலத்தை எனக்கு திருப்பி கொடுங்க. Finally he asked, ஒரே ஒரு முறை கொடுங்க, போதும், ஒரு முறை போதும், நான் சாவ போறேன், சாவறதுக்கு முன்பாக இவர்கள் எனக்கு முன்பாக எனக்கு எதிர்ப்பவங்களை நான் அழிச்சிட்டு நான் சாவணும். கேட்ட உடனே கர்த்தர் கொடுக்க. இப்ப அவனுக்காக அவங்க அப்பா அம்மா யாரும் ஜெபம் பண்ணல, உன் பலத்துக்காக நீங்க தான் ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நீ அனாதையா இருக்கலாம், உனக்கு நீ யாரும் இல்லாம இருக்கலாம், நீங்க சாப்பிட்டீங்களா கொண்டு எனக்கு கேட்க ஒரு உலகத்துல யாரும் இல்லாம இருக்கலாம். No one would be there. ஆனா நீ அழுதினா தேவன் உனக்காய் அழுகிறவரா இருக்கிறார். சிம்சன் கேட்ட உடனே இழந்த பலத்தை அவனுக்கு திருப்பி தருகிறார். அந்த தூண்ல கட்டி போட்டிருந்த தூண் எப்படிப்பட்ட தூண்னா, இந்த ஃபுல் பில்டிங் தாங்குற பெரிய தூண், 4 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிறார். அந்த தூணை தள்ளுறான் தன் பலத்துல, அந்த தூண் உடைஞ்சி கட்டிடத்துல இருந்தவெல்லாம் மரிச்சு போனாங்க. வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு வந்து சாவடிச்சவங்களை காட்டிலும் மரிக்கும் போது செத்தவங்க அநேகர். சிம்சன் மாதிரி நீங்க இருக்கலாம், ஆனா சிம்சன் ஒரு தப்பு பண்ணிட்டான். என்னன்னா, ஆண்டவரே எனக்கு வாழ வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டிருந்தா நிச்சயமா வாழ்ந்திருப்பான். எனக்கு இது போதும், கடைசி எனக்கு ஒரு பலனை கொடுங்கன்னு கேட்டான் பாருங்க. கேட்டதை கர்த்தர் கொடுத்தாரு, அவன் சரியா கேட்காம விட்டுட்டான். ஒருவேளை நீ வாழ ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆண்டவரே மீண்டும் எனக்கு பலனை கொடுங்க, சொல்லுங்க, மீண்டும் எனக்கு ஒரு வேலையை கொடுங்க, மீண்டும் என் தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க, சொல்லுங்க, மீண்டும் என் வியாபாரத்துல ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க, give me a blessing, Lord. மீண்டும் என் தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க, give me a blessing in my மீண்டும் என் வருமானத்துல ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க, give me a blessing மீண்டும் குடும்பத்துல சமாதானத்துல முன்னேற்றத்தை கொடுங்க. give a peace in my family. என் கணவன் மனைவி மத்தியில சமாதானம் இல்ல, we do not have பிள்ளைகள் மத்தியில சமாதானம் இல்ல, there is no peace, என் உறவுகள் மத்தியில சமாதானம் இல்ல, பழைய நிம்மதி எனக்கு இல்ல, எனக்கு மீண்டும் ஆண்டவரே நீ என்ன ஆசீர்வதிச்சிருக்கீங்க, சொல்லுங்களேன். Lord, you have blessed me. வாய்த்தர சொல்லுங்க, நீர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், என்னை ஆசீர்வதிங்கப்பா, please bless me, என்னை ஆசீர்வதிங்க. bless me, Lord. ஒவ்வொருத்தர் பிறக்கிறதுக்கு முன்பாக ஒரு வல்லமை உண்டு. புதிய ஏற்பாடுல எடுத்தீங்கன்னா, you take in the யோவான் ஸ்நானகர் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர், John, அவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God bless. அவங்க மனைவிக்கு வயசாயிடுச்சு, குழந்தை இல்ல, கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கு, முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே இல்ல. she had no child. மரியாளும் அவங்களும் 2 பேரும் ஒரே ஃப்ரெண்டு. பாருங்க, இயேசு பிறப்புக்கு போறத அறிவிப்பதற்காகவே ஒருத்தர் வாழ்க்கை தாமதப்படுத்தி அந்த கர்ப்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் இருக்குனாவே தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போறாருன்னு அர்த்தம். பாருங்க, இயேசு அவர் வந்து அற்புதம் செய்யற வரையும், ஞானஸ்தானம் எடுக்கிற வரையும் அவரை குறிச்சு பேசுவதற்கு ஒருத்தரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தார். God has prepared a person for God. உங்களை குறித்து பேசுவதற்கு, இத்தனை நாள் உன்னை குறித்து பின்னாடி தவறா பேசுவதற்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறார்னா, என் தேவன் சத்துரு உன்னை பத்தி பின்னாடி உனக்கு குழி வெட்டவும், உன்னை பத்தி தவறாய் பேசவும் ஒரு ஜனத்தை பிசாசு வச்சிருக்கிறனா, என் தேவன் உன்னை பத்தி பேசுவதற்கு, உன் பேரை உயர்த்துவதற்கு ஒரு ஜனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். பிள்ளைகளை தலையில கை வச்சு ஜெபிங்க. You have to bless the children. எத்தனை பேர் உன் பிள்ளை தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிருப்பீங்க? How many of you bless your children? நியூ இயர் அப்போ நம்ம அடிக்கடி பேசுவோம், பிள்ளை தலையில ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஸ்கூலுக்கு போறானா அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. Every single day we have to bless. கணவன் தூங்குற கணவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. Place the hands in the மனைவி தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஜெபம் பண்ண? ஆண்டவரே அந்த பிள்ளை சொல்ல படிப்பே வர மாட்டேது, இன்ட்ரெஸ்ட் இல்ல, தலையில கை வச்சு சும்மா ஜெபம் பண்ணு, நிச்சயமாகவே கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். Surely God will lift up your head. வெட்கப்பட விட மாட்டார். நீ வேண்டுகிற காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு செய்வார். We have to proclaim it. ஆனா காலம் தாமதம் ஏற்படும். It will take time. ஒரு சகோதரர் என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த சாட்சி உங்ககிட்ட சொல்ல I would like to share a testimony given by a man. ஒரு குடும்பமா சபைக்கு போறாங்க. They went to church as a family. அப்ப அந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை பெறுறாங்க. And they received கால்மதிக்கு தேசத்தை நான் சொந்தமாக்குவேன்ட்டு. They received. சபையில ஒருத்தர் சாட்சி சொல்ற, நான் சொந்தமா வீடு வாங்கி இருக்கேன்னு சொல்லி சாட்சி கொடுக்கிறாரு.
And உடனே இவங்க குடும்பமா தீர்மானிக்கிறாங்க, தேவன் சொன்ன வாக்கு உண்மை, அதாவது இந்த வாக்குதத்தை எனக்கு தான், நம்ம உடனே ஒரு வீட்டை வாங்கலாம்னு வீட்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. and they started to work to buy a லோன் எல்லாம் house. போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. ஆனா வீடு இவங்க அப்ப பாக்குறது எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க, 5 லட்சம் ரூபாய். ஆனா only வீடு have எது 5 எடுத்தாலும் 30 லட்சம் 40 லட்சம். நான் சொல்றது 2015. They only had 5 lakhs, but the house were எல்லாம் 30-40 லட்சம். என்ன பண்றதுன்னே தெரியல, முழுங்குறாங்க. they had no money and they were suffering. கடைசியில அந்த திட்டத்தை விட்டுறாங்க. இனி நம்மளால வீடு வாங்க முடியாது. மனைவி சொல்லிட்டாங்க, And finally they left. எங்க எதுக்குங்க விடுங்க டென்ஷன், நம்ம கடன்லாம் போய் மாட்டிக்கிட்டு கடனும் கொடுக்க மாட்டாங்க, வீடும் கிடைக்க மாட்டேங்குது, வருமானமே இல்லை. ஆனா ஆசை மட்டும் கால் மீதிக்கு தேசத்தை சொந்தமாக்குவேன். ஆனா இந்த சகோதரர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், He was praying. டெய்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். But தேவன் சொன்னதை செய்வார். he was praying again and again. இன்னைக்கு என்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா தேவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல கொடுக்க But முடியும். God thought he can give me money. ஜெபிக்கிறார். Prayed and he prayed. 2017 எல்லாம் பாத்தீங்கன்னா வாடகை கொடுக்க முடியாம அட்வான்ஸ்ல வாடகை கழிஞ்சு ஹவுஸ் ஓனர் கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளாத ஒரு சூழ்நிலை. And he was in a very நீ எப்ப வாக்குதத்தத்தை பெற்று அதுல ஓடுறியோ உன் நெருக்கம் அப்படியே பிடிச்சு நிக்கணும். அவர் விடல, அவங்க வீட்டுல யாரும் ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா டெய்லி ஜெபம், எதை ஜெபிச்சாலும் ஆண்டவரே எனக்கா நீ வீடு கொடுக்க போறே நன்றி, வீடு கொடுக்க போறே நன்றி, வீடு கொடுக்க போறே. He was thanking the Lord for giving the house. நாட்கள் கடந்து வாழ்க்கை ஜீரோவாய் போய் வேலையை இழந்து, வேலை ஒண்ணுமில்லாம போய், He lost his job. வேலையில ஒரு கெட்ட பேர் வேலையை விட்டு நின்னு, And he lost his job. 6 மாசம் வேலை இல்லாம கடன் பெருகி, And he had lots of loans. And வாழ்ந்தா போதும் ஒரு வாழ்க்கை மத்தியிலும் ஒரு வாசனம், கால்மேதிக்கு தேசத்தை சொந்தமாக்கு. still all the situation, he எனக்கு ஒரு was வீட்டை still கொடு. praying. கடந்த ஆண்டு ஒரு வீட்டை வாங்கி இருக்கிறாரு. 1.25 கோடிக்கு ஒரு வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு அபார்ட்மெண்ட் அண்ணா நகர்ல வாங்கி இருக்காரு. He has bought a house. அந்த இடையில எவ்வளவு கேப்னா 15 ஆண்டுகள் வாக்குத்தத்தத்தை. It took 15 years to come. ஆனா அந்த 15 ஆண்டுகள் நெருக்கம், படாத பாடு, வேலை போய், அவமானம், இருக்கிற வீடு கூட இல்லாதபடி சூழ்நிலை. ஆனாலும் வாக்குத்தத்தை நிறைவேறும். இவர் தன்னைத்தானே அவர் பிளஸ் பண்ணிக்கிறார், எனக்கு கர்த்தர் கொடுத்தார், நடக்கும். ஏன்னா அவர் கொடுத்த திட்டம் நான் வாங்குறது இல்ல, அவர் கொடுத்த திட்டம். Because it was God's plan. சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்த திட்டம், உங்க வாழ்க்கைக்கு தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்? What plan God has for you நீ in your life? திட்டமே இல்லாம, ஒரு பிளான் இல்லாம நீ ஓடுறனா, நீ கிறிஸ்துவனே இல்ல, நீ ஓடுறதுக்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்ய மாட்டார். If you are running with no plan, then இன்னைக்கு God ஒரு will not. பிளான் பண்ணுங்க, என் பிள்ளை வாழ்க்கையில கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறார். Today we have to find out what plan God நான் has. என் பிள்ளை வாழ்க்கையில நான் பிறந்த போது நான் என்ன முடிவு பண்ணேன்னா, என் பிள்ளையில எப்படியாவது ஒருத்தர் டாக்டருக்கு அனுப்பணும், ஒருத்தர் கலெக்டருக்கு இந்த பெரிய படிப்பை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கொஞ்ச நாள் போன உடனே என்ன பண்றேன், ஐஏஎம் பையனை படிக்க வைக்கலாம், இல்ல பொண்ணை படிக்க வைக்கலாம் அப்படி முடிவு பண்ணோம். And I wished to ஆனா தேவ திட்டம் இன்னும் எப்ப தெரியுதுன்னா, இப்ப சபையில ஊழி நடத்தும் போதுதான் தெரியுது, என் புள்ள படிப்புக்கு அதிகமா இல்லைன்னா கூட பரவாயில்ல, என் பிள்ளைங்க ஊழியம் செஞ்சா போதும், தேவன் என் பிள்ளைகளை ஊழியக்காரரை தான் திட்டம் வைத்திருக்கிறாருன்னு நான் திட்டத்தை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு அவங்க சரியா ஜெபம் பண்ணாம இருக்கலாம், சரியா பாடாம இருக்கலாம், சரியா எனக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் தேவன் திட்டம் என்னைக்கு மாறாது. உங்களை நான் என்னதான் யோசிச்சு பாருங்க, நான் என்னதான் காலையில எடுத்துட்டு மேல நிக்க வச்சாலும், வாசிக்க வச்சாலும், no matter what, how much I force them, தேவன் நினைச்சாதான் அந்த ஞானத்தை கொடுக்க முடியும். உண்மையா இல்லையா? God. அதே மாதிரிதான் உன் பிள்ளைகளை தெளிவா தெரிஞ்சுக்கங்க, தேவன் கிட்ட உங்க பொறுப்பை வச்சுக்கங்க. முதல் தேவன்ல கேட்கணும், என் பிள்ளை என்ன ஆண்டவரே திட்டம் First we have to வச்சிருக்கீங்க, ask அத முதல் God நீங்க what plan தெரிஞ்சுக்கணும். He had for us. உங்க வாழ்க்கையில என்ன திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார்? What plan God has for us. உன் குடும்பத்துல உன் குடும்பம், உன் பேர பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார்? And what plan God has for a family. டெய்லி ஜெபிக்கும் போது அந்த திட்டத்தை நீ உன் விண்ணப்பெல்லாம் கேட்கும் போது கடைசி இந்த திட்டத்தை சொல்லி ஜெபத்தை முடிக்கணும். And after the prayer we have to ask. நிறைய என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் உன் பாவரிக்கை செய்வீங்க. First we have to repent. ரெண்டாவது அந்த உனக்கு விரோதமா இருந்த சத்துருக்கள் கட்டுகளை உடைக்க ஜெபம் பண்ணுவீங்க. And you have to break the bonds. பைபிள் ரீட் பண்ணுவீங்க. And you will read. உங்க தேவைகளுக்காக விண்ணப்பம் ஜெபம் பண்ணுவீங்க. And you will pray. கடைசியா உங்க ஜெபம் என்னவா இருக்கணும்னா, final prayer should be, ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போவதற்காக நன்றி. it should be about your future. வாக்குத்தத்தத்தை சொல்லி
என்ன உன் வாக்குத்தத்தத்துக்கு நீ நடக்கணும்னு நினைக்கிறியோ எதிர்பார்த்து கொண்டிருக்க அதையும் your சொல்லு. plans with that, and you have to pray with மனசுல நினைக்கிறது கர்த்தர் செய்ய மாட்டார். வாயில திறந்து அறிக்கை சொல்லுகிறது தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவரா இருக்க. கரெக்ட். நீ மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன திட்டம் மனசுல நினைச்சுப்ப, ஆண்டவர் உன் திட்டத்தை நிறைவேற்றுங்க, உன் வாக்கு இது அல்ல. அந்த வாக்குத்தத்தை சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு கூட வந்து நான் செய்யும் காரியம் மிக பயங்கரம் என்று வாக்கு கொடுத்தீர அப்பா. திரளான ஜனங்களுக்கு முன்பாக அதிபதியா வைப்பேன்னு சொன்னீர் ஆண்டவரே. கால் மிதிக்கும் தேசத்தை சொந்தமாக்குன்னு சொன்னீரு. எனக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன்னு சொன்னீரு. எனக்கு ஒரு ஆலயத்தை கொடுப்பேன்னு சொன்னீரு. எனக்கு நிறைய ஜனங்களை கொடுப்பேன்னு சொன்னீரு. you told that you will give me many people. என் எதிரிகளுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துவேன்னு சொன்னீரு Lord, you ஆண்டவரே. told to lift up my head. அப்பா என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீரு. Lord, you told that you will lift up my head. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் உன் வாய்க்கால் நிரப்புவேன்னு சொன்னீரு. Lord, you அப்பா told that you will என்னை முத்திரை மோதிரமா விற்பேன்னு சொன்னீரு. அப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுன்னு எனக்கு சொன்னீரப்பா. இன்னைக்கு அதை மாற போவதற்கா நன்றி. thank you for நன்றி. changing. சூழ்நிலை எல்லாம் நெகட்டிவா நடக்கும், எல்லாம் மாறினதாக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை சொல்லி சொல்ல சொல்ல ஆரம்பம் மறுபமா இருக்கும். சொல்லு, வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. You have to pray with the promise. தேவன் எப்படின்னா, நம்ம இந்த ஜட்ஜ் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லாயர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு, ஏற்கனவே ஒரு ஜட்ஜி சொன்ன அந்த தீர்ப்பை வச்சு இந்த கேஸுக்கு என்ன பண்ணுவாங்க, சாதகமாக பெற்றுக்கொள்வாங்க ஆன்சர். ஆமா இல்லையா? Find the அதே மாதிரிதான் என்ன இயேசு கிறிஸ்து இடத்துல அப்பா அன்னைக்கு சொன்னீரு, எனக்கு இதை கொடுத்திருக்கீங்களே. Lord, you have given. ஒருவேளை உனக்கு வாக்குத்தத்தமோ தரிசனம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீ இயேசு உண்மையை ஏற்றுக்கொள்றேன்னா, if you accept God truly, ஆதி பிதாக்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்க அது உனக்கும் கொடுத்திருக்கிறன்னு விசுவாசாவே போதும், அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில கிரியை செய்யும். to believe that the promise was ஐயோ ஏன் மூத்த பிள்ளைக்கு என்ன கொடுத்தாருன்னு தெரியலையே, என் இளைய பிள்ளைக்கு என்ன கொடுத்தாருன்னே தெரியலையே. வசனம் இருக்கு, உன் மூத்த பிள்ளைக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு உன் ஆதி பிதாக்களுக்கு ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்திருக்கிறார், மோசேக்கு என்ன கொடுத்திருக்கிறார், to first seek what தாவீதுக்கு என்ன கொடுத்திருக்கிறார். நீ அந்த வசனத்தை நீ விசுவாசி நீ சொல்ல 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 உன் பிள்ளை அப்படியே மாறும். believe that verse, and when you நம்ம proclaim நெகட்டிவா பேசி பேசி என் பிள்ளைன்னு வாழ்க்கையை எதிர கெடுத்துறோம். நீங்க பாருங்க, என் அன்பு சகோதரி சகோதரி, உன் பிள்ளை, people, உன் பிள்ளையோ உன் கணவனோ இல்ல உங்க வாழ்க்கையோ your children or your family, நீ நினைக்கிற மாதிரி நடக்காம எதிர்மறையா ஏதோ நடந்து கொண்டிருக்குன்னா, your situation may be different from what God has given. உன் எண்ணத்தை ஜெபம் பண்ணும் பொழுது அந்த எதிர்மறையா பேசாதீங்க. We should not speak negatively when we அப்படியே ரிவர்ஸ்ல வந்து ஆரம்பத்துல என்ன இருந்தது, have to start from the beginning when we என்ன கொடுத்தாரு, what God gave me. இன்னைக்கு நடக்காம இருக்கலாம், ஆனா அப்படியே போயிடாது, அது திருப்பி மாத்த என் தேவனால முடியும். அந்த வசனத்தை சொல்லி We have to say proclaim. ஆண்டவரே என் கணவருக்கு எனக்கு நீதான் கணவன் கொடுத்தீங்க, Lord, you have given. உம்முடைய சமூகத்துலதான் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. உம்முடைய தூதர்கள் மூலமாக ஆயக்காரர்கள் மூலமாக தான் எனக்கு திருமணம் நடந்தது. இதுல விரிசல் வருது, இதுல பிளவு வருது. Lord, there is a problem. நீ in my கொடுத்தது family. என்னைக்கும் மாறாதப்பா, நீ கொடுத்த வாழ்க்கை என்னைக்கும் மாறாது. நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்களே, பிரிஞ்சு போன குடும்பம் ஒண்ணு சேரும். உன் பிள்ளைக்காக நீ சொல்லு, உன் பிள்ளைய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு, உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்னது வாக்குத்தத்தம் உண்மைன்னா, உன் பிள்ளை எப்படி தருதலையா மாறும்? ஓகே, இன்னைக்கு இருக்குன்னா இப்படியே இருக்காது. யோசேப்பு வாழ்க்கை வந்த போல, தாவீது வாழ்க்கை வந்தது போல, சிம்சோன் வாழ்க்கையில வந்தது போல, கர்த்தர் நிச்சயமாக உன் பிள்ளை வாழ்க்கையில கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். இழந்ததை திருப்பி கொடுக்க முடியும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவீர்கள். சபைக்குள்ள வந்தாச்சு, மருத்துவம் சொல்லும் இதுக்கு தான் தீர்வு. The medical reports will ஒரு ரிப்போர்ட் சொல்லும், சூழ்நிலைகள் எல்லாம் இது இப்படி அவ்வளவுதான், இனி மாற்ற முடியாது. situation may be different. என்னன்னு சொல்லும், நீ வேஸ்ட், ஒண்ணுத்துக்கு ஆகாது. And other people mock us. இதெல்லாம் பார்க்காம மேல இருக்க தேவனை பாரு. Without seeing all this, we have to see உனக்காக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அது சுயத்துக்குள்ள சந்தோஷ துன்ப வேலையிலும். அதனாலதான் சபையில என்ன பண்ணுவோம், பாடல்களை மகிழ்ச்சியான பாடல்கள் ஏன் பாட சொல்றேன்னா, நீ துன்பத்துல வந்திருப்பீங்க. இங்க மகிழ்ச்சியா ஒரு பாடல் வரும்பொழுது, உனக்குள்ள வரும்பொழுது, அது தேவனுக்கு முன்பாக நான் எல்லாம் போச்சுன்னா பரவாயில்ல, என்னோட தேவன் இருக்கிற, நீ சந்தோஷமா அந்நிய மத்தியில நல்ல துன்பத்தின் மத்தியில சிரிச்சு ஜெபம் பண்ணி பாடி பாரு, அடுத்த நாள் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியும். நீ அழுது கொண்டே நீ ஜெபம் பண்றன்னா, இன்னும் அந்த அழுகை 4 நாள் கூட கடந்து போகும் தவிர பிரச்சனை சொல்யூஷன் வராது. அழுகை மத்தியில எடுக்க வேண்டிய மத்தியில சொல்லுங்க. ஏஜி சர்ச் ஒண்ணு போன வாரம் டெடிகேஷன் பண்ணிருக்காங்க. they opened a church. உலகத்திலே 3வது சர்ச் என்னவோ நினைக்கிறேன். உலகத்திலே, இந்தியாவிலே பெரிய சர்ச் ஒரு சர்ச்.
ரெண்டாவது சர்ச்சு ஒன்று வந்து ஹைதராபாத்தில் ஒரே சர்வீஸில் 2 லட்சம் பேர் வந்து வர்றாங்க. இது 25,000 பேர் அட் அ டைமில் உட்காந்து சர்வீஸ் அட்டன் பண்ண முடியாது. பெரிய ஸ்டேடியம் மாதிரி. நான் ரட்சிக்கப்பட்ட போது 2004 அந்த சபைக்கு போறோம். When I came into Christ, I went to the அப்போ church. அதற்கு முன்பாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக பிளான் பண்ணிட்டாங்க. And they have planned 4 years இடத்த before. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி இடத்தையும் வாங்கிட்டாங்க. They have bought the place 10 years before. 20 ஏக்கர் 30 ஏக்கர் 100 ஏக்கர் தெரியல, பெரிய இடம். It is a big place. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அது மேல கேஸ் போட்டு அதுக்கு மேல தடை பண்ணி அரசாங்கம் தடை பண்ணி அப்படியே தடை பண்ணி பல ஆண்டுகளா இருந்தது. And there was a lot of problems to build the church. ஆனா அவரு எது நடந்தாலும் சரி மோகன் பாஸ்டர் விட மாற்ற காலம் மாறுது. நியூ சர்வீஸ் சத்திரத்துல வைப்பாங்க, சத்திரம் ஒய்எம்சி கிரவுண்ட்ல வைப்பாங்க, சர்ச் ஸ்பெஷல் மீட்டிங்னா வெளியே தேடுவாங்க. நிறைய நெருக்கம். There was a lot of struggles. அவங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பேர பிள்ளையெல்லாம் Children got பார்த்தாங்க. married. ஆனாலும் சொன்னதை கர்த்தர் செய்து முடியும். அவங்க அந்த ஜெபத்தை மிஸ் பண்ணல. தரிசனம் எப்ப போனாலும் இந்த வருஷம் பில்டிங் ஃபண்டுக்கா டொனேஷன் வாங்குவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சர்வீஸ்லயும் அந்த பில்டிங்க்கா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. Service, they will pray for the building. கற்பனையாவே இருந்தது. நாங்களே அதுக்கப்புறம் நான் விசுவாசியா இருந்து இன்னைக்கு ஊழியக்காரர் வெளியே வந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கட்டுவோம் இப்ப கட்டி முடிச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு முன்பாக இருக்க சாட்சிகள், ஊழியம், These are விசுவாசிகள். testimonies which we can see. இதுதான் நமக்கு முன்பாக ரோல். இப்ப நடக்கிற தோல்வியை வச்சு வேதத்துல நிறைய பேர் நான் உங்களுக்கு முன்பாக காட்டினேன். சாட்சி 2-3 இப்ப கண்ணுக்கு முன்பாக நமக்கு முன்பாக ஒரு தேவாலயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமா 30 இயர்ஸ் மேல For 30 years they have பிளான் பண்ணி அப்பவே இத மாதிரி கட்டணும்னு பிளான் பண்ணி இத்தனை பேர் கூடணும்னு சொல்லி பிளான் பண்ணி நடத்துது. 30 வருஷம் கழிச்சு ஒருவேளை தலைமுறை மாறி இருக்கலாம். ஆனா மோகன் பாஸ்டரையா இன்னைக்கு 75 வயசு ஆகுது. ஒரு ஊழியக்காரர், சீனியர் மோஸ்ட் இந்தியாவில் இருக்க பெரிய போதகர். அவர் வாக்குத்தத்தத்தை பிடிச்சதுனாலதான் அந்த வாக்குத்தத்தை அவர் ஜீவனா இருக்கும் சேர்ந்து கொள்ள முடியுது. அவங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கிறது வேற. யார் அந்த ஆசீர்வாதத்துல அந்த வாக்குத்தத்தில் நிலையா வச்சு அறிக்கைட்டு கொண்டு நிச்சயமா கண்ணுல பார்ப்பேன். மோசே முடிவு பண்ணிட்டான்னா அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கணும். அவன் தேசத்தை கண்ணுல பார்க்க முடிய கர்த்தர் கிருபை கொடுத்தார். இன்னைக்கு வந்திருக்க உங்க மத்தியில உன் பிள்ளையின் திட்டத்தை முதல் தெரிஞ்சுக்குங்க. இல்லையா plan for a change. தேவன்கிட்ட கேட்டு உன் பிள்ளை மேல ஒரு திட்டத்தை வைங்க. Or you have to give உங்க வாழ்க்கையில என்ன திட்டத்தை வச்சிருக்கிற? what plan God has for you. வாக்குத்தத்தத்தை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. You have to pray with the promise word. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை சாட்சியாக தான் நிறுத்துவார் தவிர உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். வந்திருக்க ஒவ்வொருத்தர் மத்தியிலே வல்லமை இறங்கட்டும் அப்பா. கண்களை மூடி இயேசுவே சொன்னதை செய்கிற தேவன், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன். அவர் பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறோம், என்ன எதிர்காலத்தின் திட்டத்தை வைத்திருக்கிறீரோ அதை நடப்பிப்பீராக. உங்களுடைய வல்லமை இறங்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவே நாங்கள் அனாதைகள் அல்ல, நாங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் தோற்று போனவர்கள் அல்ல, ஏமாற்றப்பட்டவர்கள் அல்ல. எங்களோடு ஜெயிச்சவர் நீர் இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களோடு இருக்கும் பொழுது இழந்தவைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்பா. நீ கொடுத்த தரிசனத்துல நான் நடக்க முடியும். நீ கொடுத்த தரிசனத்துல என் பிள்ளைகள் நடக்க முடியும், என் பேர பிள்ளைகள் நடக்க முடியும். அந்த தரிசனத்தை நான் சொல்ல சொல்ல என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவது என் கண்கள் காணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்குண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம். அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில் இன்றைக்கி நிறைய
எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.